என்ன வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவ போல் இருக்கு. வா வந்து தொலை. எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல. தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தான் பாரு. அந்த கட்டத்துக்கு தான காசு. ஆனா இந்த உலகத்துல புல்லுல இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த ஊர்ல எல்லா பேத்துக்கும் தெரியும். அதை ஏன் வாயில சொல்லப்படாதுல்ல? என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலிய பாத்துக்கலாம். அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா. என்ன இந்த சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். எடுக்கிறேன்டி என்கிட்டயே லகல பண்ணி. ஏய் யாருக்கிட்ட இப்ப மட்டும் தொங்குற? இத முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. அங்கதான் பாப்போம் உள்ள. என்ன வயலு ஒரு 8 நாள் பீடி கொடுத்த தம்பி. என்ன பீடினே? பூமாருக்கு பீடி கொடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது. இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயிலு. ஓவரா கொடுப்பா சீக்கிரம். இருண்ணே தேடித்தானே எடுக்கணும். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? இல்லப்பா சின்னம்மா மக. குடு. பீடியே இல்லனே. இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா. பகுத்த கலக்குது. குடு. கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும் நாங்களா வர்றோம். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? சில்லற காசு எடு போப்பா. நானே பீடி வாங்க காசு இல்லாம 8 நாள் கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமாம்ல? சில்லற காசு காசு இல்லாம என்னத்துக்கு கிடக்கு வேற? தோல்ல துண்டு திரும்பி பார்க்க. என்ன கிட்டா கைய கால பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க? வலி கை காலெல்லாம் குடையுதப்பா. வீட்டுல போய் ஆத்தா கிட்ட சொன்னா கசாயம் கொடுக்கும். வலியா? ஆமா ஒத்த கையில ஒரு மூட்டையை தூக்கி வீசி எறிவ. இப்ப கையால் வலிக்குன்னு அசால்ட்டா விட்டுக்கிட்டு இருக்கப்பா. நானும் ஒரு மனுஷன் இல்லையா? மனுஷன் தான் மனுஷன் தான். சரி ராத்திரி எதுவும் தப்பு தண்டா நடந்துச்சா? நீ அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. இப்படித்தான் ஊருக்குள்ள அவன் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு வருவாங்க. அம்புட்டு வேலையும் சரி பண்ணி தான் அனுப்புறேன். எவன் மதிக்கிறான்? அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வாயால பேசப்படாதா இல்லையா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? முதல்ல என் வலிக்கு ஒரு மருந்த சொல்லுப்பா.
வலிக்கு மருந்து தானே, வலி வேற நீ வேறன்னு தனித்தனியா பிரிச்சிடறப்பா. என் கூட வா. எவ்வளவு செலவாக போகுது, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறது கிடையாது, நீ தான் கொடுக்க போற. அப்புறம் என்ன, எதையும் யோசிக்காம என் கூட ஐயா தேடுவாங்க. அட எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயான்னு உசுரா விடுறையே. வாயா வா 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 வா. வாராசா, ஓகே. என்னப்பா ஒரே நாத்தமா இருக்கு? அட வாடைய பார்த்தா வலி போயிடுமா? அமிர்தம் சாப்பிட்டுருக்கா இல்லையா? இல்ல. அதுக்கு இதுக்கும் கலர் தாப்பா வித்தியாசம். ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கிறத மாதிரி இருக்கும். அப்படியா? ஒன்னாத்தா கிட்டானுக்கு ஒண்ணு போடு போடு. மெதுவா மெதுவா. பதினிப்பா பதினி, கரும்பு மாதிரி இனிச்சு கிடக்கும். இதெல்லாம் என்னைய மாதிரி எதுக்கு பயப்படாத சாப்பிடுற சரக்கு. உன்னை விட ஒரு கூட அதிகமா சாப்பிட்டுமா? சாப்பிடுற விஷயத்துல என்கிட்ட போட்டி வச்சுக்காத. என்ன பந்தயம்? பந்தயம் கண்டியமா போடாத கிட்டா. அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்ல. முதல்ல குடிச்சது காசை கொடு. குடிச்சதுக்கு அடேங்கப்பா 50 ரூபா. பொன்னாத்தா பொன்னாத்தா இந்தாத்தா, என் பழைய பாக்கியம் சேர்த்துறதுக்க நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேட்கிற விலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. ஏன்னா காசு பணம்லாம் எனக்கு பெருசு இல்ல. மரியாதையும் கொஞ்சம் பாக்குறமா இல்லையா? ஏங்கிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குமே. கொஞ்சம் இல்ல, ஒரு குடை நிறைய சாப்பிடணும். மனுஷன் மனுஷன். வந்தாது போல் இருக்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துடி ராஜாத்தி. குடி குடி. என்ன கலர் கலரா தெரியுது? ஆமா, ஒரே கலரா இருக்குல்ல. இந்த பக்கம் இந்த பக்கம். பயப்படாம போகிட்டான். உன் கூட கரும் சிறுக்கே வருது இல்ல. இவர் எங்க இங்க வர்றாரு? அவர் வீடா? என்னைக்கும் இல்லாத புது பழக்கம். போச்சா போச்சா எல்லாம் ஓ மேல தானே. ஆடாம நின்னு பதில் சொல்ற. ஏன்டா அப்பா இப்படியே கூட்டிட்டு போய் கெடுத்த? ஐயா நான் ஒண்ணு கிடைக்கலையா, உடம்பு வலிக்காக ஒரு மடை குடிக்கலாம்னு போனேன். அது என்னன்னு கேட்டு கிட்டாண்டா படக்குன்னு பிடிங்கி மடக்குன்னு கொஞ்ச நேரத்துல யாருக்கும் இல்லாம அம்பட்டையும் குச்சு 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 குச்சு. ஏப்பா கிட்டா, இப்படியே பேசாம இருந்தா அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு. ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா, என்னையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா? என்னது? நீச்சல் தண்ணி குடிக்கிறதுனா கூட என் பிள்ளை என்ன கேட்காம குடிக்க மாட்டான். அவனை கூட்டிட்டு போய் நீ கள்ள தண்ணி வாங்கி கொடுத்துருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கப்பா. இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச உள்ளியா இல்லையா? யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்கள பிடிச்சு மிதி மிதின்னு மிதிக்கிறத விட்டுட்டு பாவம் கிட்ட ஏன் போய் இங்கேயும் போச்சா இங்கேயும் போச்சுலாம் போச்சு. ஏண்டா ராஸ்கோல், இன்னொரு தடவை கிட்டான் கூட சேர்றத பார்த்த படுவா தோலை உரிச்சு போடுவா. என்ன எல்லா பக்கமும் தலை இருக்கு. சரி சரி சீக்கிரம் குளிப்பாட்டி தலையை தோடி கூட்டிட்டு வாங்க, ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. கூட்டாளி பிடிச்சிருக்காங்க கூட்டாளி.